அது ரொம்ப இது ஒரு பெரிய பிரமாதமான கேள்வி தான். ஞானம் அடைந்தவர்கள் ஞானி எனப்படுகிறார்கள். இவர்கள் ஒரு காலம் உடலிலே தங்க ஆபரணங்களையோ மோதிரத்தையோ எந்த விதமான பளபளப்புள்ள உலோகத்தை அணியக்கூடாது என்று சொல்லுகிறது இறை சட்டம். நான் சொல்லைங்க, எல்லா மதங்களுமே சொல்லுது. அந்த காலத்து ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் கையில் கமண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. காவி ஆடை தான், ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும். மரக்கறி உணவு தான் சாப்பிடுவாங்க. அப்போ தான் மனம் எங்கும் அலைவாயாமல் ஒரே இடத்துலேயே நிற்கும். அப்படி நிற்கலைன்னா அவர் ஞானி கிடையாது. உடல் பூரா தங்கத்தை போட்டுக்கிட்டு 10 பவுன் செயின், 10 பவுன் பிராஸ்லெட்டு, எல்லா விரலையும் மோதிரத்தை போட்டுட்டு கையில் ஒரு கத்தி வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறது உண்மையான தெய்வீகம் அல்லவே அல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இதுவரையில் வந்த மெய்ஞானிகள் தங்களுடைய உடலிலே தங்க ஆபரணத்தை அணிந்ததாக வரலாறு நிச்சயமாக கிடையாது. ரெண்டாவது, இஸ்லாத்தில் ரொம்ப பிரமாதமாக நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. உண்மையான இஸ்லாமியன் ஆண்கள் தங்களுடைய உடலிலே தங்க ஆபரணங்களை அணியவே கூடாது. அப்படி அணிந்தால் எல்லா தெய்வீக சக்தியும் இழந்து அவன் நரகத்திலே கிடப்பான் என்று பச்சையாக சொல்லிட்டாங்க. இதுக்கே மீறி சாமியாரும் சொல்லிட்டு உடம்பு போய் தங்கத்தை போட்டு ஜிங்கின்னு குதிச்சிங்கன்னா நரகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக வேதங்களின் மூலம் நான் இப்போ உங்களுக்கு விளக்கிட்டேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாருன்னா ஒரே ஒரு ஆடையை மட்டுமே அணிந்திருந்தார். அடுத்த வேளை உணவு அவருக்கு எங்கன்னு தெரியாது, அடுத்த ஆடை அவருக்கு கிடையாது. மிக மிக எளிமையாக வாழ்ந்தார். அப்போ அந்தமாரி வாழ்ந்தாதான் நம்ம அந்த கதிக்கு போய் சேர முடியும். பட்டாடை உடுத்தி மேலே ஒரு பெரிய பட்டு துண்டு, கீழே ஒரு பட்டு வேஷ்டி கட்டிட்டு கையில் ஒரு தங்க கத்தியை வச்சு தங்க டம்ளர் தண்ணி குடித்தா அவர் துறவியா என்றது என்னுடைய கேள்வி. ஒரு காலம் இல்லவே இல்லை. ஆக இறை சட்டத்தை யார் மீறுகிறார்களோ அவர்கள் ஞானிகள் அல்ல என்பது என்னுடைய தீர்வு. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எங்களுடைய ஆசிரமத்துக்கு வாங்க, எங்களுடைய எளிமையை பாருங்கள். பார்த்தவங்க தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. எனக்கு என்ன சாதமோ அதே சாதம் தான் எல்லாருக்கும், எல்லாருக்கும் என்ன சாதமோ அதே சாதம் தான் எனக்கும். எல்லாரும் என்ன தண்ணி குடிக்கிறாங்களோ அதுதான் எனக்கும். எனக்குன்னு தனியாக எந்த விதமான வசதியும் நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை, ஏற்படுத்தி கொள்ளவும் மாட்டேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.